Welcome students, Standard 6, Subject Social Science History, Unit 4, Topic Ancient Cities of Tamilagam, Part 2. Last classல வந்து நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஏன்ஷியன்ட் சிட்டிஸ் ஆஃப் தமிழகம்ல உள்ள இன்ட்ரொடக்ஷன் ஒரு கான்வர்சேஷனும் அதோட இன்ட்ரொடக்ஷன் பற்றி பார்த்தோம். பூம்புகார் பற்றி பார்த்தோம். இன்னைக்கு வந்து பூம்புகாரில் உள்ள போர்ட்டை பற்றி வந்து நம்ம பார்க்க போகிறோம். பூம்புகார் வாஸ் ஆல்சோ known by names such as Pugar and Kaveri Pumbettinam. It served as the port of the early Chola kingdom. பூம்புகார் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா அதோட நேம் வந்து பூம்புகார் புகார் காவேரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து சோலாவோட பீரியடில் சோலா கிங்டம்ஸ் ஏர்லி சோலா கிங்டமில் வந்து அது வந்து போர்ட் சிட்டியாக வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் ஆஃப் தி பாப்புலர் சங்கம் லிட்ரேச்சர் பட்டினப்பாலை அண்ட் தமிழ் எபிக்ஸ் சிலப்பதிகாரம் அண்ட் மணிமேகலை ஹாவ் ரெஃபரன்ஸ் டு த பிரிஸ்க் sea borne trade that took place in the port city புகார். பாப்புலர் சங்கம் லிட்ரேச்சராக பட்டினப்பாளைய சொல்கிறாங்க. தமிழ் எபிக்ஸாக எதை சொல்கிறாங்க அப்படின்னா சிலப்பதிகாரம் அண்ட் மணிமேகலை சொல்கிறாங்க. ஹாவ் ரெஃபரன்ஸ் டு த அதுலேருந்து என்ன ரெஃபரன்ஸ் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் பிரிஸ்க் sea borne இந்த ட்ரேடிங் பற்றி தான் வந்து அந்த புக்ஸில் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. போர்ட் சிட்டின்னு புகாரை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சிலப்பதிகாரம் இன் பர்டிகுலர் ஸ்பீக்ஸ் அபவுட் த கிரேட்னஸ் ஆஃப் பூம்புகார். த லீட் அ ஃபீமேல் கேரக்டர் ஆஃப் சிலப்பதிகாரம் இஸ் கண்ணகி. சிலப்பதிகாரம் வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னா கிரேட்னஸ் ஆஃப் பூம்புகார் பூம்புகாரோட கிரேட்னஸை பற்றி தான் சொல்லுது. இன் லீட் ஃபீமேல் கேரக்டர் ஆஃப் சிலப்பதிகாரம் இஸ் கண்ணகி. சிலப்பதிகாரத்தில் உள்ள ஃபீமேல் கேரக்டர் யார் அப்படின்னா கண்ணகி அப்படின்னு சொல்கிறாங்க. ஹர் ஃபாதர் இஸ் மனாய்கன். அவங்க அப்பா பேர் வந்து மனாய்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. சீ ட்ரேடர்ஸ் ஆர் நோன் பை தி நேம் மனாய்கன். சீ ட்ரேடர்ஸ் எல்லாருமே என்ன நேம் சொல்லி அழைப்பாங்க அப்படின்னா மனாய்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. த மேல் கேரக்டர் கோவலன்ஸ் ஃபாதர் இஸ் மாசாத்துவான். மாசாத்துவான் மீன்ஸ் எ பிக் ட்ரேடர். இந்த மேல் ட்ரேடரை கோவலனோட கேரக்டரில் உள்ள அவங்களோட ஃபாதர் பேர் என்ன அப்படின்னா மாசாத்துவான். அந்த மாசாத்துவான் அப்படின்றத யாரை சொல்லி அழைப்பாங்க அப்படின்னா பிக் ட்ரேடர்ஸை தான் வந்து மாசாத்துவான் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இட் இஸ் கிளியர் ஃப்ரம் தி டெக்ஸ்ட் தட் பூம்புகார் was a place where big traders and sea traders has settled down. இந்த பூம்புகாரில் உள்ள டெக்ஸ்ட்டில் வந்து என்னென்னலாம் நோட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் பிக் ட்ரேடர்ஸை பற்றியும் இருக்குது, சீ ட்ரேடர்ஸை பற்றியும் வந்து அங்கே வாழ்ந்த மக்களை பற்றியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நியூமரஸ் மெர்ச்சன்ட் ஃப்ரம் ஃபாரின் கண்ட்ரிஸ் சர்ச் அஸ் கிரீஸ் and Rome landed at Bhumbugar due to busy and continuous trade. Many of them stayed on indefinitely in Bhumbugar. These are evidences of foreigners settlements in the town. நிறையா மெர்ச்சன்ட்ஸ் நிறையா வியாபாரிகள் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து தான் வந்து இங்கே வர ஆரம்பித்தாங்க. கிரீஸ், ரோம் இது மாதிரி இடத்துலேருந்து தான் வந்து இங்கே பூம்புகாருக்கு வந்து அந்த போர்ட்டுக்கு வந்து வர ஆரம்பித்தாங்க. அதனால வந்து பூம்புகார் போர்ட் வந்து ரொம்ப பிஸியஸ்ட் போர்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அதன் மூலியமாக தான் வந்து ஃபாரினர்ஸ் அதிகமான பேர் இங்கே வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்ற எவிடன்சஸ் இருக்குது, அவங்க வாழ்ந்ததுக்கான இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பீப்புள் ஸ்பீக்கிங் மெனி லாங்குவேஜஸ் இன்ஹாபிட்டட் பூம்புகார் இன் இட்ஸ் க்ளோரியஸ் டே. அவங்க வாழ்ந்த காலங்களில் வந்து நிறைய லாங்குவேஜஸை வந்து அவங்க வந்து கற்றுக்கிட்டாங்க. எதன் மூலியமானா இந்த ஃபாரின் ட்ராவலர்ஸ் வந்து போகிற மூலயமா அவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணுறது மூலயமா தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் லோடிங் அண்ட் அன்லோடிங் ஆஃப் ஷிப் டவுன் சம் மந்த்ஸ் த ஃபாரின் ட்ராவலர்ஸ் began to interact with the local people during that period. This enabled the natives to learn foreign languages for communication. Similarly, the foreigners also learnt Tamil to communicate with the natives. அங்கே இருந்து ஃபாரின்லேருந்து வந்து தங்குறவங்கெல்லாம் வந்து தமிழை கற்றுக்கிட்டாங்க. அங்கே அவங்களோட லாங்குவேஜை வந்து இங்கே உள்ள பீப்புள் வந்து கற்றுக்கிட்டாங்க. அந்த கம்யூனிகேஷனுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. This contact facilitated not only exchange of goods but also languages and ideas resulting in cultural blending. The contact facilities வந்து கூட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு மட்டும் கூட்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, அவங்களோட லாங்குவேஜஸ் ஐடியாஸ் எல்லாம் நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து போர்ட்டுக்கான பிக்சர் கொடுத்துருக்காங்க. The traders of Bhumbugar were known for their honesty and integrity. இந்த பூம்புகாரில் உள்ள ட்ரேடர்ஸ் எல்லாம் ரொம்பவே ஹானஸ்டியாகவும் இன்டிகிரிட்டியாகவும் இருந்தாங்க, நேர்மையாக வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தே சோல்டு குட்ஸ் அட் லெஜிட்டிமேட் ப்ரைஸஸ்.
கரெக்ட் நியாயமான விலையில் வந்து அவங்களோட கூட்ஸ் எல்லாம் சோல்ட் பண்ணாங்க. பட்டினப்பாலை ஸ்டேட்ஸ் தட் செல்லிங் எனி கமோடிட்டி அட் அ ஹையர் ப்ரைஸ் வாஸ் கன்சிடர்டு பேட். பட்டினப்பாலை அப்படின்றது வந்து எந்த சொல்லுது அப்படின்னு சொன்னால், அதிகமான விலைக்கு வந்து தப்பான முறையில் விற்காம கரெக்டாக இது பண்ணுறது வந்து பட்டினப்பாலை கூட வந்து சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஆத்தர் ஆஃப் பட்டினப்பாலை, நம்ம பட்டினப்பாளையோட ஆத்தர் யார் அப்படின்னு சொன்னால் கடையலூர் உருட்டி ரங்கனார். பிலாங்டு டு 2nd century BCE. இவர் வந்து 2வது செஞ்சுரியில் வந்து வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் இண்டிகேட்டிவ் ஆஃப் புகார்ஸ் ஆன்டிக்வாட்டி. ஹார்சஸ் வேர் இம்போர்ட்டட் பை சி. கடல் வழியாக வந்து ஹார்சஸ் வந்து இம்போர்ட் பண்ணாங்க. பெப்பர் வாஸ் ப்ரொக்யூர்டு த்ரூ தி லேண்ட் ரூட். பெப்பர் வந்து லேண்ட் ரூட் வழியாக வந்து வர வச்சாங்க. கோல்டு தட் கேம் ஃப்ரம் வடமலை வாஸ் பாலிஷ்டு அண்ட் எக்ஸ்போர்ட்டட் டு த ஓவர்சீஸ் கண்ட்ரிஸ். கோல்டை வந்து வடமலை அப்படின்ற இடத்துக்கு கொண்டு வந்து பாலிஷ் பண்ணி ஓவர்சீஸ் கண்ட்ரிஸ் மீன்ஸ் ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாண்டல் ஃப்ரம் வெஸ்டர்ன் காட்ஸ், பியல் ஃப்ரம் சதர்ன் சி, கோரல்ஸ் ஃப்ரம் ஈஸ்டர்ன் சி அண்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் ஃப்ரம் ஈலம் வேர் இம்போர்ட்டட். இதெல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பூம்புகார் had been built differently from other towns. பூம்புகார் வந்து அதர் டவுன்ஸை கம்பேர் பண்ணையில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே வந்து கட்டியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஈச் social group had a separate settlement. Streets were broad and straight, dotted with well-designed houses. There was also a dockyard. அங்கே உள்ள ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கும்னா ஸ்ட்ரைட்டாக டாட்டடாக இருக்கும். அதனால் வெல் டிசைன்டு ஹவுசஸ் இருக்கும். அதனால் அந்த டாட்டடாக இருக்கிறதுனால இதை வந்து என்னன்னு சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா தேர் வர் ஆல்சோ ஏ டாக்யார்ட் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. We can learn about the life of the people of Bukhar by reading பட்டினப்பாலை and புகார் காண்டம் ஆஃப் சிலப்பதிகாரம். அந்த அங்கே வாழ்ந்த மக்களோட புகாரில் வாழ்ந்த மக்களை பற்றி எதன் மூலயமா தெரிஞ்சுக்கலாம்னா பட்டினப்பாளையை ரீட் பண்ணுறது மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று வந்து சிலப்பதிகாரத்தில் உள்ள புகார் காண்டம் மூலியமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. புகார் வாஸ் அ பிஸி போர்ட் அப் டு 200 செஞ்சுரி வரைக்கும் புகார் வந்து ரொம்ப பிஸி போர்ட்டாக இருந்துச்சு. இட் மைட் ஹாவ் பீன் எய்தர் வாஷ்ட் அவே பை சி ஆர் டெஸ்ட்ராய்டு பை பிக் ஷோர் வேவ்ஸ். The remains of that destruction can still be seen in the present Bhumgar town. ஒரு சீனாலேயோ இல்லை ஏதோ ஒரு டிஸ்ட்ராய்ட் பிக் ஷோர் வேவ்ஸ்னாலையோ வந்து அந்த புகார் வந்து அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது அழிஞ்சதுக்கான ரிமைன்ஸ் வந்து இப்போ நம்ம போய் பூம்புகார் டவுனில் பார்த்தாலும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், பூம்புகார் பற்றி பார்த்தோம். பூம்புகாரோட போர்ட் எப்படி இருந்துச்சு, எந்தெந்த கதைகளை வந்து அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து மதுரை பற்றி பார்க்க போகிறோம். மதுரை ஹாஸ் பீன் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் சிட்டிஸ் இன் இந்தியா. மதுரை வந்து ஓல்டஸ்ட் சிட்டிஸ் இன் இந்தியாவிலே உள்ள ரொம்ப பழமையான சிட்டி வந்து மதுரை அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ஆன்டிக்வேட் கேன் பி அண்டர்ஸ்டூட் ஃப்ரம் தி சோப்ரிக்வேட் சங்கம் வளர்த்த நகரம் இட் ஹாஸ் ஏர்னடு. இதோட ஆன்டிக்விட்டி என்ன அப்படின்னு சொன்னால் சங்கம் வளர்த்த நகரம் அப்படின்னு மதுரை வந்து சொல்கிறாங்க. பாண்டியாஸ் அண்ட் சோலாஸ் and later the Kalabras ruled Madurai in the ancient period. பாண்டியாஸ், சோலாஸ், லேட்டர் கலப்ராஸ் இவங்க எல்லாருமே வந்து மதுரையை வந்து ரூல் பண்ணியிருக்காங்க ஏன்ஷியன் பீரியடில் அப்படின்னு சொல்கிறாங்க. டியூரிங் மெடிவல் டைம்ஸ் லேட்டர் சோலா அண்ட் லேட்டர் பாண்டியாஸ் ஃபாலோட் பை தி நாயக்ஸ் ரூல்ட் இன் திஸ் ஹிஸ்டாரிக் டவுன். திஸ் ஹாஸ் ரிசல்டட் இன் கல்ச்சுரல் பிளெண்டிங். இந்த மெடிவல் டைம்ஸில் வந்து லேட்டர் சோலாஸும் லேட்டர் பாண்டியாஸ் அவங்கெல்லாம் வந்து நாயக்ஸோட ரூலை ஃபாலோ பண்ணி அங்கே வந்து ரூல் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால ஒரு கல்ச்சுரல் பிளெண்டிங் வந்து நடந்துச்சு. அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா ட்ரேட் ஃப்ளோரிஸ்ட் அண்ட் எவிடன்சஸ் ஃபார் திஸ் ஹேஸ் பீன் அன்எர்த்தனட் இன் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் டன் இன் கீழடி நியர் மதுரை. ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் மூலயமா கீழடி இப்போ பண்ணிட்டு இருக்காங்கல்ல ஆர்கியாலஜிஸ்ட்லாம், அந்த இடம் கீழடி நியர் மதுரைக்கு பக்கத்தில் உள்ள கீழடியில் தான் வந்து இதுக்கான எவிடன்சஸ் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Madurai is proudly associated with Tamil Sangam academics, which worked for the promotions of Tamil languages. Madurai is proudly associated with Tamil Sangam academics, which worked for the promotion of Tamil languages.
தமிழ் லாங்குவேஜஸ் அப்படின்றதே வந்து மதுரையில் தான் வந்து உருவானுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அல்ல தமிழ் லாங்குவேஜ் வந்து ப்ரொமோட் ஆனதும் அங்கே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. 49 poets were associated with the லாஸ்ட் சங்கம். 49 poets வந்து லாஸ்ட் சங்கமில் வந்து அசோசியேட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அகில் ஃப்ராக்ரன்வுட் வாஸ் brought from Port 22 மதுரை. அகில் அந்த ஃப்ராக்ரன்ட் வுட் எல்லாம் எந்த போர்ட்லேருந்து எங்கே வந்துச்சு அப்படின்னா 22 மதுரை அந்த போர்ட்டுக்கு இடையில வந்து எக்ஸ்போர்ட் ஆனிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கிங் சாலமன் ஆஃப் ஏன்ஷியன்ட் இஸ்ரேல் இம்போர்ட்டட் பியர்ஸ் ஃப்ரம் உரை நியர் த பாண்டியன் போர்ட் கொர்க்கை. கிங் சாலமன் அப்படின்றவர் ஏன்ஷியன்ட் இஸ்ரேல் இம்போர்ட்டட் எதை இம்போர்ட் பண்ணார் அப்படின்னா பியர்ஸ் வந்து எங்கே இருந்துன்னா உரை நியர் த பாண்டியன் போர்ட் கொர்க்கையிலேருந்து வந்து இம்போர்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எ மின்ட் ஆஃப் ரோமன் காயின்ஸ் வாஸ் ப்ரெசன்ட் அட் மதுரை. மின்ட் ரோமன்ஸ் காயின்ஸ் வந்து மின்ட் அதுவும் வந்து மதுரையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காயின்ஸ் ஆஃப் தி அதர் கண்ட்ரிஸ் வேர் ஆல்சோ மின்டட் அட் மதுரை. மதுரையில் வந்து அதர் கண்ட்ரிஸோட காயின்ஸ் எல்லாமே வந்து கிடச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. விச் இஸ் அ ப்ரூஃப் ஆஃப் தி க்ளோரி ஆஃப் மதுரை. அதுதான் வந்து ப்ரூஃபாக இருந்துச்சு, மதுரையோட க்ளோரிக்கு வந்து ஒரு ப்ரூஃபாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபேம் ஆஃப் Madurai is attested by the accounts of the Greek historian Megasthenes. Chanakya Chandragupta's minister makes a mention of Madurai in his book Arthasastra. The Greek historian Megasthenes, Chanakya Chandragupta அவங்கள பற்றிலாம் வந்து அவங்க மதுரைக்கு இது பண்ண வந்ததை பற்றி இதை பற்றிலாம் வந்து எதில் இருக்குது அப்படின்னா அவங்களோட புக் அர்த்த சாஸ்திரா அப்படின்றதுல வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. In the most around the town, tunnels had been constructed in such a way that even elephants could comfortably enter. மோஸ்ட் ஆஃப் டவுன்ஸில் வந்து டேர்னல்ஸ் எல்லாம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மதுரையில் வந்து ஒரு எலிஃபேண்டே வந்து உள்ள கம்ஃபர்டபுளாக வர்ற அளவுக்கு வந்து பெருசாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க, ஒவ்வொரு வளைவுகள் இது எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் அந்த பிக்சரை, தூங்கா நகரம். மதுரை வந்து தூங்கா நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா மதுரை ஹேட் நாலங்காடி அண்ட் ஆலங்காடி. நாலங்காடி அப்படின்னு சொன்னால் அது வந்து டே மார்க்கெட், பகலில் இருக்கிறது. ஆலங்காடி அப்படின்னு சொன்னால் ஈவினிங் மார்க்கெட், ஈவினிங்லேருந்து நைட்டுக்கு அப்புறம் இருக்குது. மதுரை இஸ் நோன் அஸ் தூங்கா நகரம். அதனால வந்து மதுரை வந்து தூங்கா நகரம் அப்படின்னு சொன்னாங்க. விமன்ஸும் வந்து அந்த ஆலங்காடி மூலயமா வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம், எந்த ஒரு பயமும் இல்லாமல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து காஞ்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏ பிளேஸ் ஆஃப் லேர்னிங் இஸ் கால்டு ஸ்கூல். காஞ்சி வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா எ பிளேஸ் ஆஃப் லேர்னிங் இஸ் கால்டு ஸ்கூல். ஸ்கூல்ஸ் வந்து உருவான நகரம் வந்து காஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க. பூம்புகாரை வந்து போர்ட்டுக்கு பார்த்தோம். மதுரையில் வந்து தமிழ் நிறைய சங்கம் லிட்ரேச்சர்ஸ் வந்து உருவானுச்சு அப்படின்றத பார்த்தோம். காஞ்சியில் வந்து லேர்னிங், பிளேஸ் ஆஃப் லேர்னிங் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ several schools were established in great numbers for the first time in Kanjipuram. Several schools were established in great numbers for the first time in Kanjipuram. அதிகமான ஸ்கூல்ஸ் வந்து எங்கே வந்து எக்ஸ்டாப்ளிஷ் ஆனிச்சு அப்படின்னு சொன்னால் காஞ்சிபுரமில் தான் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்டாப்ளிஷ் ஆனிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெயின் ஸ்டடீட் இன் ஜெயினப்பள்ளி அண்ட் புத்திஸ்ட் ஸ்டடீட் இன் விக்ரஹாஸ். ஜெயின்ஸ் எல்லாம் வந்து ஜெயினப்பள்ளியில் படித்தாங்க, புத்திஸ்ட் எல்லாம் வந்து விக்ரஹாஸில் படித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த கிரேட்னஸ் ஆஃப் காஞ்சி ஆஸ் அன் educational center can be understood from the fact that the Chinese traveler Huanshuang, who studied at Nalanda University, visited Kanji Kadigai to pursue his further studies. காஞ்சி வந்து எஜுகேஷன் சென்டர், கிரேட்டஸ்ட் ஆஃப் காஞ்சியோட இது என்னன்னா எஜுகேஷன் சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. சைனீஸ் டிராவலர் குவான்ஸ்வான் அப்படின்றவர் வந்து இங்கே உள்ள இந்த காஞ்சிபுரத்தில் உள்ள நாலந்தா யூனிவர்சிட்டியில் தான் படித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. Next poet Kalidasa. Poet Kalidasa says Kanji is the best of the town. காஞ்சி வந்து டவுனுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் poet Saint திருநாவுக்கரசர் பிரைசஸ் காஞ்சியஸ் கல்வியில் கரையில்லாத காஞ்சி. திருநாவுக்கரசர் வந்து காஞ்சி வந்து கல்வியில் காஞ்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. Huanshuang remarked that Kanji can be counted as one among the 7 scattered places like Buddhagaya and Sanchi. Kanji is the oldest town of தொண்டைநாடு. காஞ்சி வந்து தொண்டைநாட்டோட ஓல்டஸ்ட் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க.
Scholars like Dharmapalar, Jodhipalar, Sumati and Bodhidharmar were born in காஞ்சி. நிறைய ஸ்காலர்ஸ் வந்து காஞ்சியில் தான் வந்து பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காஞ்சி இஸ் ஆல்சோ known as the temple town. The famous temple of great architectural beauty, Kailasanatha temple was built by later Pallava king Rajasimha at Kanji. During the Pallava period, a large number of cave temples were built. The Buddhist monk Manimehalai spent the last part of her life at Kanji, speaks highly of that town. நிறைய ஸ்காலர்ஸ் வந்து அங்கே வந்து பார்ன் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அது ஒரு டெம்பிள் டவுனாகவும் இருக்குது. கிரேட் ஆர்கியாலஜிஸ்ட் ஆர்கிடெக்சரல் பியூட்டிஸ் எல்லாம் நிறைந்த டெம்பிள்ஸ் வந்து அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு கைலாசநாதா டெம்பிள்ஸ், அது வந்து லேட்டர் பல்லவா கிங் ராஜசிம்மா வந்து பில்ட் பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய கேவ் டெம்பிள்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த புத்திஸ்ட் மணிமேகலை வந்து லாஸ்ட்டாக அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணதும் அங்கே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. Water management played an important role in the agrarian society of those times. Hundreds of lakes were created by storing water around the town of Kanjis. இங்கே வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட் வந்து காஞ்சியில் வந்து அகேரியன் சொசைட்டி மூலயமா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லேக்ஸை வந்து இருந்திருக்கு. எதுக்காகனா வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக. டவுன் ஃபுல்லாகவே வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லேக்ஸை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. அந்த லேக்ஸில் வந்து நிறையா கேனல்ஸோட கனெக்டாகவும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டியூரிங் தி லேட்டர் பீரியட் காஞ்சி கேம் டு பி நோன் அஸ் த டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் லேக்ஸ். லேட்டர் ஆக ஆக காஞ்சியை வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் லேக்ஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் ஆஃப் தி ஏன்ஷியன்ட் தமிழ்ஸ் கேன் பி அண்டர்ஸ்டுட் ஃப்ரம் தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கல்லணை இன் தி சோலா கண்ட்ரி அண்ட் தி லேக்ஸ் அண்ட் கேனல்ஸ் இன் காஞ்சி. வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லில் வந்து ஏன்ஷியன்ட் தமிழ் அந்த பீரியடில் வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வந்து கட்ட ஆரம்பித்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு கல்லணை சொல்லியிருக்காங்க, அது வந்து சோலா கண்ட்ரியில் கட்டியிருக்காங்க. நிறையா லேக்ஸ் கேனல்ஸ் இதுவும் வந்து கட்டியிருக்காங்க காஞ்சியில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் பூம்புகார், மதுரை அண்ட் காஞ்சி, பூம்புகார், மதுரை, காஞ்சி இதை தவிர தெர் வேர் அதர் டவுன்ஸ் டு இன் ஏன்ஷியன்ட் தமிழகம். ஏன்ஷியன்ட் தமிழகமில் அதர் டவுன்ஸும் வந்து இருக்குது. எது அப்படின்னா கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, உறையூர், முசிறி, கரூர், மாமல்லபுரம், தஞ்சை, தங்கதூர் அண்ட் காயல் ஆர் சம் ஆஃப் தெம். இது எல்லாமே வந்து ஏன்ஷியன்ட் டவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பை கண்டக்டிங் ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச் மோர் இன்ஃபர்மேஷன் கேன் பி கேதர்ட் அபவுட் தீஸ் பிளேசஸ். ஆர்கியாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் படி இங்கே தான் வந்து அதிகமான டவுன்ஸ் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் இந்த லெசன். நெக்ஸ்ட் வந்து இவர் வந்து ஹுவான்ஸ்வாங் ட்ராவலராக வந்தார்ல, அதுக்காக கொடுத்துருக்காங்க அந்த பிக்சர். நெக்ஸ்ட் வந்து பூம்புகார் வாஸ் அ போர்ட். பூம்புகார் அப்படின்றது சிட்டி வந்து போர்ட்டுக்காக இருந்துச்சு. மதுரை அப்படின்றது வந்து ட்ரேடிங் டவுனுக்காக இருந்துச்சு. காஞ்சி அப்படின்றது எஜுகேஷ்னல் சென்டருக்காக இருந்துச்சு. இதுதான் வந்து இந்த லெசன் ஃபுல்லாகவே இது 3 பற்றி தான் பார்த்துருக்கோம். இன்னும் எக்ஸ்ட்ரா டவுன்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். அதை பற்றி டீட்டெயிலாக இல்லை. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லெசன். தேங்க்யூ.